மங்காத உனக்கு ஒரு சுடர் விளக்க அம்மா உனக்கு வெள்ளி விளக்கறியோ எங்காய பச்சியம் அவனுக்கு விடி விளக்க அம்பாளுக்கு ஜென்னாரியோ அம்மா அவனுக்கு தூங்காத கண்ணுக்கெல்லாம் பெரியவனுக்கு துரும்ப கொண்டு ஒரு மஞ்சாளி அதான் மாதமாமா இந்த கோவில் அதாவது சேர்ந்தீங்க தன்னுடைய மகன் மாதவனுக்கு கல்யாணமே ஆகல நாங்களும் வந்து நம்மளாதான் கோயிலுக்கு இதே கெதின்னு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட அதான் 50 ரூபா கெதி ரூபா கொடுத்துட்டாங்க. இத நாடகம் விட்ட அண்ணாராகி அதே அர்ஜுன் அண்ணனா செங்கோட்டை எண்ணெய் வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக அம்பாளுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்தார். அதே போல அம்மா தாயே ஆயி பச்சி அம்மா கருப்பசாமி இனிமருமாளே அவருடைய மனதில் இருக்கிற என்ன காரியம் நினைத்திருக்கிறாரோ அந்த காரியம் மீண்டும் பூர்த்தி ஆகிவிட்டார். இதே போல தீப ஒளியும் தெய்வீக சபையும் நாட்டி நாடகத்தை அம்பாளுக்கு முன்னு நான் நடத்துறேன். நான் நினைக்கிற காரியம் எனக்கு மீண்டும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளுடைய மடியில விழுந்து கேட்கிறாரு. அந்த அம்பாளாகப்பட்டவ அவர் நினைத்த காரியத்தை முடித்து தரணும்னு இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்கிறார்.
அம்மா மடியில விழுந்து கேக்குறாங்க, ஐயே ஈஸ்வரி, அம்மா கார்த்திகுள்ள அவங்க மகனுக்கு மங்களி காரியத்தை முடிச்சு வைக்கணும், அவங்க கையில உள்ள காணிக்கையே உன்னுடைய மடியில கொண்டு வந்து செலுத்த சொல்றான் ஐயா. அம்பாளுக்கு மாங்கலி காரியம் முடிஞ்சுட்டா இதே போல தீப ஒளியும் தெய்வீக சபையை நாட்டி ஒரு அலங்கார ஒரு மங்கள காரியமான நாடகத்தை நடத்துறேன் அப்படின்னு உழுந்து கும்பிடுறாங்க அம்மா. அந்த கார்த்திகுள்ள போய் முடிச்சு கொடுத்தாங்க. பேரு சமையல் மாஸ்டர். இன்னும் அம்பாளுடைய சமையல் மாஸ்டர் அவர்கள் இன்னார வேலையில ₹1 கொடுக்க மல்ரோ வளர்ந்து மாமு மைத்துடன் அண்ணன் தம்பி கூட்ட கொலையாமல் கொண்ட போடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி அம்மனுடைய பட்சியம்மன் சன்னிதானம் எவ்வாறு ஓங்கி வருதோ அவ்வாறு அவர் செய்யும் தொழிலும் அவருடைய குடும்பங்களும் மென்மேல ஓங்கி வளர எல்லா வல்ல பட்சியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் அமாவாசை கூத்து ஆரம்பித்து நமக்காக வர்ற கூத்தாடிங்க பசியோட போக கூடாதுன்னு முதலா அன்னதானத்தை தொடங்கி வைச்ச சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தை வாரி வழங்கிய நமது ஐயாவாகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது அளவு கவுண்டர் ஐயா அவர்கள், அவர் தான் நம்மளுக்கு கூத்தாடிங்களுக்கு எல்லாம் மாசம் மாசம் சாப்பாடு போட்டு இருந்தாங்க. அவரு தான் இது உறுதுணையா இருந்தது. நாடகம் நடத்தணும்னு ஒரு அறுபாடு பட்டு பாதி நினைக்கிறாலும் ஆதி நினைக்கணும். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த அவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குடும்பம்லாம் எப்படி வாழ வேண்டியது.